வெல்கம் பேக் நண்பா நண்பீஸ். வெல்கம் டு அவர் ஃபிளிக் டைம் ஷேரன். வாழை இந்த படம் மாரி செல்வராஜோட படம். மாரி செல்வராஜோட படம் சொல்றதுக்கு முன்னாடி இந்த படம் ஒரு உண்மையான கதைக்களம் கொண்ட படம், அதாவது ட்ரூ இன்சிடென்ட் பேஸ்ட் பண்ண மூவி. அதுவும் மாரி செல்வராஜ் வாழ்க்கையில் நடந்த கோர சம்பவம் தான் இந்த படம். ஸோ இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, மேக்கிங் வைஸாகவும் ஸ்க்ரீன் பிளே வைஸாகவும் சூப்பராக இருக்குது. நான் இந்த படத்தை லேட்டாக போய் பார்த்தேன். இந்த படம் கண்டிப்பாக சொல்கிறேன், எண்டில் எல்லாரையும் கலங்க வச்சிடும். ஸ்க்ரீன் பிளே அப்படி இருக்குது, ஆனால் உண்மையாகவே நடந்திருக்குன்னும் போது யோசிக்கும் போது ஒரு மாதிரியா இருக்குது அந்த கதைக்களம். அதுவும் இல்லாமல் அந்த கதைக்களத்தில் நடித்த ஆக்டர்ஸ்லாம் சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் ஹீரோவாக நடித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா 8th கிளாஸ் படிக்கிற ஒரு பையன். அவனோட லைஃப்பில் என்னென்ன நடக்குதுன்ற மாதிரி தான் போயிட்டுருக்கோம். சூப்பராக நடிச்சிருந்தான் அந்த பையன். அது நம்ம ஃப்ரெண்ட் கேரக்டரில் ஒரு பையன் வருவான், அவனும் தங்க நடிச்சிருந்தான், நல்லா நடிச்சிருந்தாங்க. மொத்தத்தில் கதை என்னெல்லாம் கேட்டிங்கன்னா, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒன்று என்ன சொல்லிடுறேன். கஷ்டப்படுற ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் வேலைக்கு போனால் தான் சாப்பிட முடியும்ன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். இந்த மாதிரி ஒரு குடும்பமே இல்லை, ஒரு ஊரே இருக்குது. அந்த ஊர் ஃபுல்லாகவே கொத்தருமையாக நடத்துகிற ஒருத்தர், அவரால் நடக்கிற ஒரு பெரிய அசம்பாவிதம், இது எல்லாமே தான் இந்த கதை சொல்லியிருக்கு. அதுவும் அந்த சின்ன பையன் மூலியமாக. இந்த மாதிரி இன்னும் கூட நிறைய ஊருங்களில் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த படம் வெளிச்சம் கட்டி சொல்லியிருந்தா சொல்லணும். வாழையை சுமக்கிறவங்களுக்கு அந்த வாழையில் இருந்த ஒரு வாழைப்பழம் கூட அவங்களுக்கு சொந்தம் இல்லை என்ற ஒரு கருத்தை இந்த படம் சொல்லியிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் நம்மளுக்கு ஸ்லோவாக போகிற மாதிரியே கொண்டு போவாங்க. செகண்ட் ஹாஃப்லேருந்து அப்படியே டேக் ஆஃப் ஆகும் படம். ஒவ்வொரு சீனும் லிட்டரலாக செதுக்கியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த படத்தை பார்க்காம இருந்தீங்கன்னா பிறப்பு உங்களுக்குலாம் கண்டிப்பாக இந்த படத்தை ஃபேமிலியோடு உட்காந்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுவோம், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம்.